ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க. ஆதி எண் அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதிட்டாலே போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் m is equal to PQRSTU. இதோட உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அதுக்கு n of m இப்படின்னு எழுதிருங்க. எண்ணுனால எண்ணிக்கை, m கணத்துல எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணணும். சரிங்களா? இப்போ எண்ணுங்க. 1 2 3 4 5 6 6 இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் p is equal to x such that x equal to 3n கூட்டல் 2. ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x equal to 3n கூட்டல் 2. இனி இதில் இருக்கக்கூடிய எண் என்னன்னா n belongs to w. wனா முழு எண். அதாவது முழு எண் வந்து 0லேருந்தே தொடங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 கடத்த 1 2 3 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இதே இது என்னன்னா இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். இதே இது முழு எண்ணுனா 0லேருந்து தொடங்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா எண்ணுக்கு பதில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பையா பிரதியிடணும். பிரதியிடும் போது எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் லெஸ் தேன் 15. இங்க அடியில கோடு இல்ல. அப்ப 15 எடுத்துக்க கூடாது. 15க்கு முன்னாடி என்ன வரும்? 14. 14 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இப்ப பிரதியிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எண்ணுக்கு பதில் ஃபர்ஸ்ட் 0 அப்படின்னு பிரதியிடலாம். கூட்டல் இந்த 2. 3 0 பெருக்குனா 0. 0க்கு கூட எது பெருக்குனாலும் 0 தான். அடுத்த கூட்டல் 2. 0வே 2ஐயும் கூட்டினா 2ன்னு கிடைக்கும். இனி எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எண்ணுக்கு பதில் அடுத்த 1ன்னு பிரதியிடலாம். கூட்டல் இந்த 2. 3 3 கூட்டல் இந்த 2. 3 2ஐயும் கூட்டினா 5ன்னு கிடைக்கும். இனி எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடலாம். கூட்டல் 2. 3 2 6 கூட்டல் 2. 6 2ஐயும் கூட்டினா 8ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ இனி எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடலாம். 3 கூட்டல் 2. 3 9 கூட்டல் 2. 9 2ஐயும் கூட்டினா 11. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ இனி எண்ணுக்கு பதில் 3க்கு அடுத்து என்ன வரும்? 4. அப்போ 4ன்னு பிரதியிடலாம். கூட்டல் 2. 3 12 கூட்டல் 2. 12 2ஐயும் கூட்டினா 14. இப்போ 14 வந்துடுச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு கணத்துக்கான பிராக்கெட். இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இது அப்படியே வரிசை எடுத்து எழுதிருங்க. 2 5 8 11 14. இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இனி ஆதி எண் கண்டுபிடிக்கலாம். அதாவது என் ஆஃப் பி. இப்போ என்னங்க? 1 2 3 4 5 5 உறுப்பு இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் q is equal to y such that y is equal to 4 divided by 3 into n. முதல்ல இந்த சமன்பாடு எழுதிக்கலாம். y is equal to 4 divided by 3 into n. இப்போ இந்த எண்ணுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. n belongs to capital N. கேபிட்டல் என்னன்னா இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். திரும்பவும் இந்த எண்ணுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, எண் எப்படி இருக்கணும்னா லெஸ் தேன் 2. அதாவது அடியில கோடு இல்லை. அப்போ 2 எடுத்துக்க கூடாது. 2க்கு அடுத்து என்ன வரும்? 3. சரிங்களா? 3லேருந்தே தொடங்கணும். இனி இங்கே பாருங்க அடியில கோடு. அப்போ 5 எடுத்துக்கணும். 3லேருந்து 5 வரை எழுதணும். 3க்கு அடுத்த 4, 4க்கு அடுத்த 5. 5ஓட ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது இங்கே அடியில கோடு வந்துடுச்சா? அப்போ 5ஓட நிறுத்திடணும். இப்போ எண்ணிற்குடைய பிளேஸ்ல ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிடலாம். அப்போ y is equal to 4 divided by 3 இன்டூ முதல்ல எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடலாம். ஓகே, மேலே 4 3 பெருக்குனா 9. இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால அப்படி வச்சுக்கலாம். இனி y is equal to 4 divided by 3 இன்டூ இனி எண்ணுக்கு பதில் 4ன்னு பிரதியிடலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 4 4 1 4 4. மேலே 1 இருக்கு. இனி 1 3 பெருக்குனா 3 தான். இனி y is equal to 4 divided by 3 இன்டூ எண்ணுக்கு பதில் 5ன்னு பிரதியிடலாம். சரிங்களா? அப்போ 4 divided by I3 15. இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால அப்படி வச்சுக்கலாம். இப்போ இங்கே q இருக்கு. அதனால q is equal to கணத்துக்கான பிராக்கெட் நம்ம கண்டுபிடிச்சதை அப்படி வரிசை எழுதிக்கலாம். 4 divided by 9, 1 divided by 3, 4 divided by 15. இனி n of q கண்டுபிடிக்கலாம். என்னங்க? 1 2 3. 3 உறுப்பு இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் r is equal to x such that x ஆனது முழுக்கள். x belongs to capital Z. அதாவது கேபிட்டல் இசட்னா முழுக்கள்னா மைனஸ் மதிப்பு பிளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். மற்றும் இனி அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னா கேபிட்டல் இசட். அந்த எக்ஸும் எப்படி இருக்கணுமா? -5 லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோடு வந்திருக்கா? அப்போ -5 எடுத்துக்கணும். பாருங்க எக்ஸ் எப்படி இருக்கும்னா -5லேருந்தே தொடங்கும். இனிமே இங்க பாருங்க அடியில கோடு இல்ல. அப்போ 5 எடுத்துக்க கூடாது. 5க்கு முன்னாடி என்ன வரும்? 4. -5ல இருந்து +4 வரைக்கும் எழுதிக்க போறோம். -5க்கு அடுத்த -4, -3, இதுக்கு அடுத்த -2, -1, 0, 1, 2, 3, 4.
4ஓட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அடியில் கோடு இல்லை, அடியில் கோடு இல்லாட்டா 5 எடுத்துக்க கூடாது. 5க்கு முன்னாடி என்ன வரும்? 4. 4ஓட நிறுத்திடுங்க. ஓகேங்களா? இதுதான் எக்ஸ். எக்ஸ் 4ம் ஆர் 4ம் ஒன்று தான். இனிமேல் என் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கலாம். இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 உறுப்பு இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். 5th சப்டிவிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம். நெட்டாண்டு அப்படின்னா லீப் இயர். லீப் இயர்னா என்னன்னா எந்த ஆண்டை 4ஆல வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி 0 கிடைக்குதோ அதுதான் லீப் இயர். ஃபர்ஸ்ட் லீப் இயர் கண்டுபிடிக்க இதை நீங்க 4ஆல வகுக்கணும். இந்த நம்பரை 4ஆல வகுக்கிறதுக்கு பதில் லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பரை 4ஆல வகுத்தாலே போதும். சரிங்களா? இப்போ 82 நான் 4ஆல வகுக்க போறேன். 8ல் 4 2 வாட்டி இருக்கு. 4 8 கழிச்சா 0. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இப்போ 4ல் 2ஆம் வாய்ப்பாடு வராது. அப்ப நீங்க புள்ளி வச்சுட்டு 0 இருக்கணும். இங்க லீப் இயர் கண்டுபிடிக்கும் போது புள்ளியும் வைக்க கூடாது. டைரக்டா 0 வரணும். அதுதான் லீப் இயர். இப்போ ஃபர்ஸ்ட் லீப் இயர் கண்டுபிடிக்க இந்த ஆண்டுக்கு கூட இங்க மீதி கிடைச்சிருக்கு பாத்தீங்களா 2, அதை கூட்டணும். அப்போ 1882 கூட 2 கூட்டினா 1884 கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லீப் இயர். அப்ப எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு கணத்துக்கான பிராக்கெட் அடுத்த 1884. 2 எதுக்க கூட கூட்டினா 1884 தான் கிடைக்கும். வேணும்னா இந்த நம்பரை 4ஆல வகுத்து பாருங்க. லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பரை வகுத்தாலே போதும். இப்ப இதை 4ஆல வகுத்து பார்க்கலாம். 8ல் 4 2 வாட்டி. 4 8 கழிச்சா 0. இனி 4 இறக்கிக்கலாம். 4ல் 4 ஒரு வாட்டி தான். 4 4. அப்போ மீதி 0 கிடைச்சிடுச்சு. பாத்தீங்களா? அப்ப இது வந்து என்னது? லீப் இயர். இனி இதுக்கு அடுத்த லீப் இயர் கண்டுபிடிக்கணும்னா 4 கூட்டணும். இதுக்கு கூட 4 கூட்டணும். அதாவது இது 4ஆல வகுபடும்னா அப்ப இதுக்கு கூட 4 கூட்டினாலும் 4ஆல வகுபடும். அப்ப இதுக்கு கூட 4 கூட்டினா 1888. இனி இதுக்கு கூட 4 கூட்டினா 1892. இதுக்கு கூட 4 கூட்டினா 1896 கிடைக்கும். இதுக்கு கூட 4 கூட்டினா 1900 கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி லாஸ்ட் 2 0 வந்துன்னா அது வந்து 400ஆல வகுப்படணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 0னா அது வந்து 400ஆல வகுப்படணும். பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். இனி 19 4ஆல வகுக்கலாம். 19ல் 4 வந்து 4 வாட்டி. 4 16 கழிச்சா 3 கிடைக்கும். இனி புள்ளி வைக்க வேண்டியது வரும். அப்ப இது வந்து என்னது? லீப் இயர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 0னா அது 400ஆல வகுப்படணும். ஓகே, இனிமே 1900 கூட 4 கூட்டும் போது 1904 கிடைக்கும். இனி இதுக்கு கூட 4 கூட்டும் போது 1908 கிடைக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1906 வரை உள்ள லீப் இயர் தான் கேட்குறாங்க. அப்போ 1908 வந்து இதை விடைக்கும் அதிகமான எண். அப்ப இதோட நீங்க நிறுத்திடணும். இனிமே என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கலாம். எண்ணுங்க 1 2 3 4 5. 5 தான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம்.